ஹலோ காய்ஸ், குக் வித் கோமாளி சீசன் 6 இந்த ஆகஸ்ட் 23 சாட்டர்டே எபிசோட் நம்பர் 32 என்னாச்சு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா ஃபன்னா போச்சு இந்த எபிசோட். ஓகே, ஸோ இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு நான் சொன்னா, இதை அடிச்சுக்க வேற எந்த குக்கிங் காமெடி ஷோ கிடையாது அந்த அளவுக்கு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு டீமை பிரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ கோமாளி அண்ட் குக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 6 பேர், அந்த சைடு ஒரு 6 பேர். ஸோ குக்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமா இருக்கு, ரெட் டீம் அண்ட் ப்ளூ டீம். ஸோ ரெட் டீம் போன வாரம் தோத்துட்டாங்க அண்ட் ப்ளூ டீம் வின் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் வின் பண்ணது ரெட் டீம் தான். ஸோ அது எப்படி வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் குக்குக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் வச்சிடுறாங்க, இந்த டான்சிங் சேர் சுத்திக்கிட்டே இருக்கணும், மியூசிக் ஆஃப் பண்ணணும், ஓடி போய் சேர்ல உட்காரணும். பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பொம்மை மாதிரி நடுவில் வச்சுட்டாங்க, ஒரு குச்சி. மியூசிக் ஆஃப் பண்ணணும், ஓடி போயிட்டு அந்த குச்சியை எடுத்துடணும், சரிங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்தது ரெட் டீம் தான். நீங்க குக்கு வந்து வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, கோமாளிகளை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கோமாளி வருவாங்க, ரெண்டு கோமாளியும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா சுனிதா வந்து நம்பியார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க, கையில வந்து பிட் வேற எழுதிக்கிட்டு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா செமையா பெர்ஃபார்ம் பண்ணுது, அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், வந்து குரேஷி தான். குரேஷி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யார மாதிரி பண்ணியிருக்காருன்னா ரகுவரன் சார மாதிரி பண்ணியிருக்காரு. முதல்வன் படத்துல வர ரகுவரன், அந்த முதல்வன் கேரக்டர் இன்டர்வியூ எடுப்பார்ல அர்ஜுன், அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா செமையா பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். முதல் தடவை எனக்கு தெரிஞ்சு ஒரு கோமாளி பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்த ஜட்ஜ் இவங்க தான். எப்பவுமே சாப்பாடு தான் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்பாங்க. முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. பிக் பாஸ்க்கு நம்ம குரேஷி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல ரெட் டீம்ல இருந்து ஒருத்தர், ப்ளூ டீம்ல ஒருத்தர் வந்து அந்த சர்க்கிளை சுத்தி சுத்தி வரணும். மியூசிக் ஆஃப் ஆன உடனே ஓடி போயிட்டு குச்சியை எடுக்கணும். ஸோ குச்சியை எடுத்த உடனே யார் வராங்களோ அந்த பேரை தான் வந்து இந்த டீமுக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ரெட் டீமுக்கு யார் யாரெல்லாம் பேர் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? குரேஷி, சுனிதா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராமர், இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் டீம். அப்புறமா ப்ளூ டீம்ல வந்து பாத்தீங்கன்னா கோமாளி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டாலி, சௌந்தர்யா, அப்புறமா சர்ஜன். ஸோ இந்த 6 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க் முடியல. இப்போ அட்வான்டேஜ் விளையாட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கோமாளி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குக்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு கோமாளி இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு கேமை பார்க்கலாம். ஸோ கோமாளி தான் கேமே. என்னன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ கொடுப்பாங்க ஜட்ஜ். அந்த க்ளூ கொடுத்த உடனே அது என்ன இன்கிரீடியன்ட், என்ன பொருள், என்ன வெஜிடபிள், என்ன ஃப்ரூட்ன்றதை ஓடி போயிட்டு கண்டுபிடிச்சு கையில எடுத்துட்டு ஓடி வந்து பஸரை அழுத்தணும். யார் கரெக்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேம் வந்து ஆடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அடிச்சிடுறாங்க. ரெட் டீம் 2 பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ டீம் அடிக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு சம திட்டு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்ஜனுக்கும் சம திட்டு. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ ஒன்று சொல்றாங்க பொதுவா. அது என்னன்னா இந்த வெஜிடபிள் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும், பீச்ல இருக்கும், அப்புறமா தியேட்டர்ல கூட இருக்கும். அது என்ன வெஜிடபிள்னா உருளைக்கிழங்கு. ஏன்னா வீட்டுல சமைப்போம், பீச்ல போனா பஜ்ஜி போடுவாங்க, தியேட்டர் போனா பிரெஞ்ச் ஃப்ரைஸ். இது தெரிஞ்சு சௌந்தர்யா அந்த உருளைக்கிழங்கு கையில வச்சுக்கிட்டு ஆனா வந்து பஸர் அமுக்காம இருந்துட்டாங்க. சர்ஜன் பாத்தீங்கன்னா அதுக்கும் மேல வெள்ளை உள்ளின்னு சொல்லுவான், ஆனா பூண்டை வந்து அவனால கண்டுபிடிக்க முடியல. ஸோ தோத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ டீம் 2 பாயிண்ட் தான், ஜெயிச்சது ரெட் டீம் 4 பாயிண்ட், சரிங்களா? இப்போ குக்கெல்லாம் வந்து வர சொல்லிட்டாங்க அவங்க இடத்துக்கு. வர சொன்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம நந்தகுமாரும் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா மேடம் செம்ம கோவத்தோட ஓடி வந்தாங்க. நந்தகுமார் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை உள்ளின்னு சொல்லிடா சர்ஜின்னு ஒரு பூண்டு கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற கோவத்துல அடிக்க வந்தான். சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரம்யா மேடம் வெளுத்து வாங்கிறது கூட 2 பேரும் செம்ம கோவத்தோட வந்தாங்க. அந்த இது ஹாலே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்தாங்க. யாரு? நம்ம நந்தகுமாரும் சர்ஜனும் சண்டை போட்டுக்கிட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா போட்டு வெளுத்து வாங்கினாங்க. இவ்வளவு பேசுறியே, ஒரு உருளைக்கிழங்கு கண்டுபிடிக்க முடியலையா, அது எடுத்துட்டு போயிட்டு பஸ்ஸரை கூட அமுக்க மாட்டேன், கையிலே வச்சுட்டு இருக்கியே அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் தெரிஞ்சது நீ உண்மையிலேயே முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா அப்படின்றாங்க. அதுக்கு வந்து நம்ம ராஜ்மோகன் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா பாதிலே ஓடி போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறது சௌந்தர்யாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா பிக் பாஸ் கூட அப்படிதான், ஒரு டாஸ்க்ல வந்து பாதி தூரம் ஓடி போயிட்டு பொட்டி எடுக்காம ஓடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க. ஸோ நாளைக்கு தான் தெரியும் என்ன அட்வான்டேஜ் ரெட் டீமுக்கு கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற. ஓகே, சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எபிசோட. சோ இந்த வீடியோவை லைக் பண்ணினா எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ண. Till then, bye from my friend Raja Hari Venkat.